ஸ்பாட்லைட் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது விஜய் அதாங்க அந்த வெற்றி கழகம். அந்த கழகத்தோடைய தலைவர், தன்னையும் தலைவர்னு ஆக்கிடணுன்னு ஒரு கட்சி ஆரம்பித்து தலைவர் ஆகிட்டார். அவர் கடந்த 2 தினங்களுக்கு முன்னாடி தன்னுடைய தாவேக்கா தமிழக வெற்றிக்கழகம் அதனுடைய பொதுக்குழு மேடையில் இன்னமும் அவங்க கட்சியில் விசிலடிச்சாங்க குஞ்சுகள் தான் இருப்பாங்களோன்னு தோணுது. இந்த இடத்துல விஜய் எம்ஜிஆரோட அந்த மீட்டிங்லேயும் அந்த ஆதவ் அர்ஜுன் அவர் ஒப்பிட்டு பேசினார். எம்ஜிஆரையும் விஜயையும் முதல்ல ஒப்பிடாதீங்க. நான் எப்போ பேச ஆரம்பித்தாலும் இதை நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஏன் ஒப்பிடக்கூடாதுங்கிறதுக்கு நான் பின்னாடி வரேன். அந்த ஆதவ் அர்ஜுன் அவர் ஊழலை பற்றி பேசுகிறாரு. தமிழ்நாட்டில் லாட்ரிங்கிற ஒரு ஜாக்பாட் விஷயம் ஜெயலலிதா அம்மையாரால் ஒழித்து கட்டப்பட்ட காரணமே உங்கள் மாமனார் மார்ட்டின் தான். எவ்வளோ பேர் இருந்தாங்க, KS ராமதாஸ், KS சேகர், அவங்கெல்லாம் லாட்ரியில் உண்மையாக பரிசு வழங்கிட்டு இருந்தாங்க தமிழக அரசோடு சேர்ந்து. நீங்கள் தான் என்னது அருணாச்சல பிரதேஷ், மிசோரம் அது இதுன்னு உங்கள் மாமனார் போய் லாட்ரியில் சித்து விளையாட்டு காட்டினதில் இங்கே ஒரு ஏழை மறுநாள் கோடீஸ்வரன் ஆகிறது தடுத்து நிறுத்தப்பட்டது. அப்படிப்பட்ட ஊழல் பெருச்சாலி உங்கள் மாமனார் மார்ட்டின். அவரோட மருமகனாக இருந்துக்கிட்டு அவரையும் நீங்கள் ஏன் அவருடைய மருமகனா ஆனீங்கிறதுக்கும் சொல்லணுமா? அவர்கிட்ட அவ்வளோ பணம் இருக்குங்கிறனால தானே நீங்கள் மருமகனா நீங்கள் திட்டமிட்டு கண்ணி வச்சு அப்படிப்பட்ட ஆதவ் அர்ஜுனெல்லாம் கட்சியில் சேர்த்துக்கிட்டு தொல் திருமாட்டேருந்து வெளியில் வந்த உடனே இவரால் தான் வெளியில் வந்தார், விஜயால் தான். அந்த ஆதவ் அர்ஜுனா விடுதலை சிறுத்தைகள்லேருந்து அவரை தூக்கி இவர் உள்ளே போட்டுக்கிட்டு விடுதலை சிறுத்தைகளுக்காவது 4 சீட்டு கன்ஃபார்ம், 2 சீட்டாவது அதில் ஜெயிச்சிருவாங்க. ஆனால் இந்த வெற்றிக்கழகம் இந்த மாதிரி வெற்றி நபர்களால் அந்த 2 சீட்டுக்கு கூட கஷ்டப்படுமோன்னு தோணுது. ஏன் இதெல்லாம் சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த விஜய் மீது கட்சி ஆரம்பித்தப்போ நமக்கு கூட ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் இந்த ஆள் எச்சக்கையால் காக்கா ஓட்ட மாட்டானே, இவெல்லாம் கட்சி ஆரம்பித்து யாருக்கு என்ன செய்ய போகிறாப்புல அப்படின்ற எண்ணமும் ஏற்பட்டது. அப்போது சரி ரைட்டு கட்சின்னு ஆரம்பித்தார். இத்தனால அவருடைய சுய சம்பாத்தியம் அதை கொடுக்கணுங்கிறது இல்லை. இதுக்கப்புறம் ஏதோ ஒன்று செய்வார்னா ஒரு தம்பி கோயம்புத்தூர் என்னமோ நினைக்கிறேன், மாவட்ட செயலாளராக 10 லட்சம், வட்ட செயலாளராக இத்தனை லட்சம், இந்த மாணவர் அணி, இலக்கிய அணி, இதெல்லாம் கட்சியில் ஒரு ஏரியாவுக்கும் ஆட்கள் வேணும் இல்லையா, அதுக்கெல்லாம் இத்தனை லட்சம், இத்தனை ஆயிரம் அப்படின்னு பட்டியல் போட்டு காமிச்சாரு பாருங்க சமீபமாக ஒரு சேனலில். ஐயோ விஜய் நீங்களுமா அப்படின்னு கேட்க, விஜய்க்கும் அதுதாங்க ரத்தம். அப்பா S.A. சந்திரசேகர் என்ன மனித புனிதரா என்ன? அவரு சினிமாவில் பையனை நடிகைகளுக்கு சோப்பு போட விட்டு ஆக்சிடெண்ட் ஆன அம்பாசடர் கார் மாதிரி இருக்குது அப்படின்னு விஜய் முகத்தை முதன் படம் நடித்த உடனே எழுதுனதுக்காக ஒரு 5-6 ஆட்களை கூப்பிட்டு போய் அந்த பத்திரிகை ஆஃபீஸையே அடித்து உடச்சி பெரிய போலீஸ் கேஸ் ஆன கதையெல்லாம் விஜய் மறந்துட்டாரா என்னான்னு தெரியல. இன்றைக்கி யோகியார் வரார் சொம்படுத்து உள்ளங்கிற ரேஞ்சில் அவர் பேசிகிட்டு இருக்கிறாரு. எனக்கு விஜய் ஏதாவது பேசிட்டோம், ஏதோ ஒன்று பண்ணிட்டோம், எனக்கு அதிலெல்லாம் வருத்தம் இல்லை. இவரையே எம்ஜிஆரோட ஒப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா, நான் பல யூடியூப்பில் என்னுடைய விமர்சனங்கள், சினிமா விமர்சனங்கள் பேசுகிறேன், என்னென்னமோ பேசுகிறேன். நான் ஒரு சேனலில் எம்ஜிஆரோட இன்று இருக்கிற சிலரோட எம்ஜிஆருக்கான தொடர்பை பற்றி பேசினாங்க. அது போன லட்சங்கள் அளவுக்கு என்னுடைய மற்ற வீடியோக்கள் போகலை. எம்ஜிஆர் இறந்தும் மறைந்தும் என்ன மாதிரி ஆனவர்களை வாழ வச்சுட்டு இருக்கிறாருன்னா, அவர் உண்மையாக பொன்மன செம்மல் புரட்சி தலைவர். அவரோட போய் நான் ஒரு வார்த்தை வருது வாயில, அதை சொல்லக்கூடாது, ஒரு கட்சி தலைவர் ஆகிட்டார், இவரெல்லாம் ஒப்பிடலாமா? முதல்ல முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் அப்படின்னு முழு பேரை நீ சொல்லி வெறும் பேரை மட்டும் ஜம்மமாக சொல்லிட்டு இருந்தா பத்தாது அப்படின்னு நீ சொல்கிறிய. அந்த மனுஷன் நல்லவரோ கெட்டவரோ, நம்ம மாண்புமிகு முதல்வர், அவருடைய மனசு என்ன வழி வலிச்சிருக்கும். நேற்று வரைக்கும் அவங்களோட ரெட் ஜாயின்ட்லேயும் அவங்க சொந்தக்காரங்களோட சன் பிக்சர்ஸ்லேயும் சம்பளம் வாங்கிட்டு இருந்தவன் நீனு. 200 கோடி 150 கோடி கலாநிதி காலை தொட்டு வணங்கிட்டு இருந்த ஆள் நீனு.
என்னைக்காவது நீங்கள் வந்து உங்கள் படத்துக்கு 2000 ரூபா 3000 ரூபா டிக்கெட் விற்கிறாங்கன்னா அதுக்கு ஏதாவது ஒரு அறிக்கை, குறைஞ்சபட்சம் அஜித் அவர்கள் விடுற மாதிரி ஒரு அறிக்கை விட்டுருப்பீங்களா? ஒரு சின்ன ட்வீட் போட்டிருப்பீங்களா? 200 கோடி 250 கோடியை வாங்கி உள்ளே போட்டுக்கணும். அப்படிப்பட்ட நீங்கள் வந்து மாபெரும் தலைவர். நீங்கள் நான் இப்படி பேசுகிறதுனால நான் ஏதோ திமுக காரன்னு நினச்சிடாதீங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேன், நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கங்க. நான் வந்து மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கட்சி பாமக, மத்தியை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கட்சி பாஜக. ஆமாம், இங்கே இனம் அங்கே மதம், இதுதான் என் கொள்கை. பத்திரிகையாளராக நான் நடுநிலையான பத்திரிகையாளர், அதெல்லாம் வேறு. ஆனால் இன்றைக்கி ஒரு ஸ்டாலினை பேசுகிறத பார்த்துட்டு, மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்களை பேசுகிறத பார்த்துட்டு உள்ளே கொதிச்சு போச்சுங்க. கலைஞரை வந்து கலைஞர்னு சொன்னாமல் கருணாநிதின்னு சொன்னதுக்காக எம்ஜிஆர் எத்தனை பேரை கையில் இருந்த காசெல்லாம் பிடிக்கிட்டு நடுவழியில் காரை விட்டு இறக்கி விட்டுருக்கிறாருங்கிறத நம்ம படிச்சிருக்கிறோம். நீ இன்னைக்கு இப்படி சொல்கிறவன் நாளைக்கு அப்படி சொல்லுவேன்னு. இவர் விஜய்க்கெல்லாம் என்ன ஹிஸ்ட்ரி இருக்குது, என்ன தெரியும்? 4 படத்தில் நடித்து பெரிய ஆள் ஆகிட்டா யாரை வேணாலும் எப்படி வேணாலும் பேசலாமா? நான் கூட தான் பெரிய பத்திரிகையாளர், உங்களை உரிமையில் பேசலாமா? 30 வருஷமாக உங்களை நீங்கள் ஃபீல்டுக்கு வர்றதுக்கு முன்னாடிலேருந்து நான் இருக்கிற 31 வருஷத்துக்கு மேலே நான் பார்த்து வளர்ந்துருக்கீங்க. பத்திரிகையாளர்கள்ட்ட நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுவீங்க அதை சொல்லவா? மற்ற நடிகர்கள்லாம் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுவீங்க? பிரியாணி விருந்துன்ற பேரில் எப்படி வந்து கொச்சைப்படுத்துவீங்க, அசிங்கப்படுத்துவீங்க. இன்றைக்கி அதாவது எனக்கு கூட உதயநிதி ஸ்டாலின் வந்து இன்றைக்கி வந்து துணை முதல்வரானதில் குடும்பமே ஆட்சி செலுத்துதோ அப்படிங்கிற எண்ணம்லாம் இருந்தது. ஆனால் அவங்க எவ்வளோ திறம்பட இன்றைக்கி மத்தியிலேருந்து பெரிய ஃபண்டெல்லாம் வர்றதில்லை. ஆனாலும் இந்த மகளிர் பேருந்துகள் பார்க்குறப்போ நமக்கே மகளிராக பிறக்கலையே அப்படின்ற எண்ணம் ஏற்படுது. இலவச பேருந்துகள், அதே மாதிரி இந்த மாதமான 1000 ரூபா. உண்மையாகவே இப்படி நிதி பற்றாக்குறையில் இருக்கிறப்போ இவ்வளோ செய்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஆட்சி கட்டில் ஆட்சி நாற்காலியில் அமருங்கன்னு சொல்ல, ஆட்சி கட்டில் அமர்ந்து பார்த்தா தான் அதோட வழி தெரியும்பாங்க. அந்த மாதிரி ஸ்டாலின் அவர் வந்து மெல்ல மெல்ல நகர்த்திக்கிட்டு வராரு. நீங்கள் என்னடானா அடுத்த ஆட்சியை பிடிக்கணுங்கிறதுக்காக அவரை பேரை சொல்லி ஜம்பமாக பேர் சொன்னால் பத்தாது, இங்கே இது நடக்குது அது நடக்குது. இதே திமுக ஆட்சியின் போது நீங்கள் எத்தனை நடிகைகள் விஷயங்களில் சிக்கி சின்னாபண்ணமாகி, அப்போ அதுக்கு காரணம் திமுகவை சேர்ந்தவங்களா? ஒரே நடிகையின் வீட்டுக்கு உங்கள் அப்பாவோட செப்பலும் உங்களோட செப்பலும் மாறி மாறி போச்சுன்னு புத்தகங்களில் வந்தது. அதெல்லாம் எப்போ? இன்னைக்கு நீங்கள் ராமன் ஆகிட்டீங்களோ? எப்போதும் நீங்கள் ஜோசப் விஜய் தானே. ஏன் இந்த பொல்லாப்பு உங்களுக்கு? அவராவது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்னு தன்னுடைய முழு பெயரை தன் அப்பா தாத்தா பெயரோட இணைச்சு சொல்கிறாரு. நீங்கள் ஜோசப் விஜய்ங்கிறத இப்போ விஜயா மாற்றிக்கிட்டீங்க. நெத்தியில் குங்குமம் வச்சுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. நேற்று வரைக்கும் கிறிஸ்து விஜய் இன்று இந்து விஜயா மாறிட்டாரா என்ன? அதாவது இந்த ஆட்சி கட்டலுக்காக, இந்த ஆட்சி இந்த நாற்காலிக்காக, நாற்காலிக்கு சண்டை போடும் நாடு நம் பாரத நாடுன்னு நம்ம சூப்பர் ஸ்டார் பாடல், அவர்லாம் எவ்வளோ ஜெனினுங்க. உங்களை பார்க்குறப்ப தாங்க தெரியுது. உண்மையாக அவரை சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் அரசியல் ஆசை. ஆனால் என்னால் முடியாதுன்னு விலகி போனான் பாருங்கள், அவன் உண்மையாக தலைவன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். நீங்கள் உள்ளே பூந்து குட்டையை குழப்பி விட்டுக்கிட்டு இருக்கீங்க. இது யாருக்கு சாதகமாகும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக உங்களுக்கு கிடையாது. அங்கே ஒரு 1000 பேர் உங்களுக்கு பொதுக்குழுவில் விசில் அடித்தான். விக்கிரவாண்டி பொதுக்கூட்ட மேடையில் பல லட்சம் பேர் வந்து நின்னா ஒரு நடிகரை பார்க்குறதுக்கு வருவாங்க. அதுக்காக நீங்கள் எம்ஜிஆர் ஆகிட முடியாது. ஏன் இதை திரும்ப திரும்ப வலியுறுத்துறேன்னா, எம்ஜிஆருங்கிறவர் ஜேபிஆர் காரில் வர்றப்போ கருணாநிதி வந்து அப்படின்னு பேசுனதுக்கு கையில் இருக்க காசெல்லாம் பிடுங்கிட்டு கீழே இறக்கி விட்டு நடந்து வா, அப்போ தான் உனக்கு வந்து ஒரு தலைவனை எப்படி பேச. யார் கலைஞருக்கும் எம்ஜிஆருக்கும் இனி எதுவும் கிடையாது அப்படின்னு எம்ஜிஆர் வெளியில் வந்த பிறகு அவரை அப்படி பேசுனதுனால, ஜேபிஆர் தான் நினைக்கிறேன், வேறு யாரோ கூட சொல்லுவாங்க, ஏதோ ஒரு ஏட்டுன்னு கூட சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஏட்டாக இருந்து எம்ஜிஆரோட பாதுகாவலராகவே ஆகி இன்று பெரிய கல்வி நிலையங்களுக்கெல்லாம் கல்வி தந்தையானவர் ஜேபிஆர். இன்றைக்கி அவருடைய வாரிசுகள் அந்த கல்விகளை வேறு லெவலில் கொண்டு போயிட்டுருக்குது. அப்படிப்பட்ட ஒரு தலைவன்கிட்ட இன்னொரு தலைவனை உரிமையில் பேசுனதுக்காக இப்படி செஞ்சார் எம்ஜிஆர். நீங்களே
முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே இங்கே மாண்புமிகுன்னு முன்னாடி போடலன்னா உங்களை அதுக்கு ஒரு கேஸ் போட்டுருவாங்க அப்படின்னு பயந்து நீங்கள் என்ன ஒன்று சொல்கிறீங்க. உங்கள் மீட்டிங்கெல்லாம் எங்களுக்கு எவ்வளோ தடை போடுறாங்க, எங்கெங்கே உங்களுக்கு தடை போட்டாங்க. ஒரு மாநாடு, ஒரு நடிகை முத அரசியலுக்கு வராரு, இவ்வளோ கூட்டம் வரும், அதுக்குள்ளே எல்லாத்தையும் கேட்டால் போலீஸ் துறையில் கேட்டால் கொடுத்துட்டு போக வேண்டியதானே. அதுக்கப்புறம் பர்மிஷன் கொடுத்தாங்களா என்ன? அந்த பொதுக்கூட்டமாகட்டும் இன்றைக்கி பொதுக்குழு ஆகட்டும், இதே திமுக தலைமையில் இங்கே ஆட்சி நடத்திட்டு இருக்கிற தமிழகத்தில் தானே நீங்கள் இந்த கூட்டங்களெல்லாம் போட்டுட்ருக்கீங்க. எவ்வளோ கொடுமையாக இருக்குது. இந்த மாதிரி பேச்சை முதல்ல நிறுத்துங்க விஜய். நான் அங்கே போராட்டம் பண்ணேன், அரசு ஊழியர்கள் போராட்டம் பண்ணேன், அங்கே ஏர்போர்ட் வர்ற இடத்துக்கு போராட்டம் பண்ணுங்க. புதுசாக கட்சி ஆரம்பித்தா பண்ணி தான் வரணும். காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்தப்போ ரயில் தண்டவாளத்தில் தலையை வச்சவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள். இன்றைக்கி அவங்க வாரிசாடுது. அவர் பேசுகிறாரு ஆதவ் அர்ஜுன், பாராளுமன்ற தொகுதியை கூட்டுறது குறைக்கிறத பற்றி எல்லாரையும் வரவேற்கிறது, அவங்க குடும்பமே வரவேற்குது. இதுக்கு பர்த்டே பார்ட்டி கொண்டு இன்னும் ஒரு நக்கல். அவங்க குடும்பம் மொத்தமும் அரசியலில் இருக்குது, வர்றாங்க. கலைஞர் அத்தனை பசங்களை பெற்றிருந்தார், அத்தனை பேருமா இருக்காங்க. எவன் உழைச்சானோ, எவன் மிசாவில் உள்ளே போனாரோ அவர் வராரு, அவர் இன்னைக்கு சிஎம்மாக இருக்கிறாரு. உங்களுக்கு என்ன எரிச்சல்? இதெல்லாம் ரொம்ப தவறாக இருக்குது. விஜய், நீங்கள் இதேமாரி பேசுனீங்கன்னா உங்களுடைய பழைய ஹிஸ்ட்ரியை ஒவ்வொன்றா எடுத்து என்னை மாதிரி சினிமா பத்திரிகையாளர்களும் பேசி உங்கள் மேலே எனக்கு ஒரு சின்ன வந்துருவாரோங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. ஆனால் நீங்கள் இன்றைக்கி பேசியிருக்கிற விதம், சேச்சா உள்ளே வர்றதுக்காட்டி இவ்வளோ பெரிய தலைவரை இவ்வளோ கேவலமாக இப்படி பேசுகிறாரு அப்படிங்கிற எண்ணத்தை ஏற்படுத்திடுச்சு. என்ன மாதிரி எத்தனை பேருக்கு இந்த சிம்பத்தி திமுகவுக்கான முதல்வர் ஸ்டாலினுக்கான ஓட்டாக மாறுங்கிறது வர 2026 தேர்தலில் தெரியும். சீமான் இப்படி தான் வாய்க்கிழியே பேசிட்டு இருந்தார். இன்னைக்கு கடவுள் எந்த லெவலில் அவர் கேப்டன் பிரபாகரன் மேட்டர்லையும் விஜயலட்சுமி மேட்டர்லையும் அவர் எந்த அளவுக்கு அவர் விட்ட இடத்த தான் நீங்கள் பிடிச்சிருக்கீங்க. நீங்கள் ஒன்றும் திமுக அதிமுக இடத்த பிடிச்சிடல. ஸோ நாவடக்கம் தேவை விஜய் அவர்களே, ஜோசப் விஜய் அவர்களே அப்படின்னு சொல்லி விடைபெறேன். நான் பேசுகிறது விஜய் ரசிகர்களுக்கு, சில விசிலடிச்சாங்க குஞ்சுகளுக்கு வேணால் எரிச்சலை ஏற்படுத்தலாம். ஆனால் நான் பேசுகிறதில் உள்ள நியாயத்தை தர்மத்தை உணர்ந்த புரிந்த யாருக்குமே இது எரிச்சலை ஏற்படாது. நான் ஒரு பத்திரிகைக்காரங்க, எனக்கு அப்புறம் தான் விஜய் ஃபீல்டுக்கு வந்தார். நான் விஜய் ஜோசப் விஜய் அவர்களே அப்படின்னு நக்கெல்லாம் நெய்யாண்டியாக கூப்பிட்டா என்ன மீட்டிங்கில் சும்மா விட்டுருவாங்களா? இல்லை அவரது ரசிகர்கள் தான் சும்மா விட்டுருவாங்களா? நீங்கள் அப்படி தான் மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலினாக பேசியிருக்கிறீங்க. இது ரொம்ப தவறு. இதை குறைச்சிக்கோங்க. இந்த பண்பு அச்சுக்கட்டல் மீது பல நடிகர்களுக்கு கண் இருக்கலாம். ஆனால் அதை நோக்கி ஒரு அடி எடுத்து வச்சுருக்கீங்க, அவ்வளோதான். அந்த அடி அரியணையை நோக்கிய அடியா, உங்களுக்கு பெருசாக விழப்போகிற அடியாங்கிறத 2026 தேர்தல் முடிவு பண்ணும். அது வரைக்கும் பொறுத்துருங்க, நாவடக்கத்தோடு இருங்க அப்படின்னு சொல்லி விடைபெறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.